கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்படையினர் 10 மீனவர்களை படகோடு சிறைப்படுத்தி சென்றுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று காலை 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் இன்று அதிகாலை கச்சத்தீவுக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே இந்திய எல்லைக்குள் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் கான்ஸ் என்பவர் படகை துப்பாக்கியை காட்டி மிரட்டி நிறுத்தச் செய்திருக்கிறார்கள். பின்னர் படகில் இருந்த மீனவர்கள் 10 பேரையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றனர். இவர்கள் அனைவரும் காங்கேசன் துறைமுக கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். மேலும் 200க்கும் மேற்பட்ட படகில் இருந்த மீன்பிடி சாதனங்களை சேதப்படுத்திய இலங்கை கடற்படையினர் தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கரை திரும்பிய ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த படகு ரிப்பேர் ஆகி கிடந்திருக்கு. சக படகு போய் அந்த படகை டோ பண்ண போன இடத்துல இந்த மாதிரி இலங்கை கடற்படை கைது செஞ்சது மிகுந்த வேதனை அளிக்குது. ஏன்னா மத்திய அரசாங்கத்தை நாங்கள் வேண்டுகோள் வைக்கும் போது படகுகளை மீட்டு தரோம்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு மேலாக இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட படகுகளும் 20க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அங்கே இலங்கை கடற்படை வசம் உள்ளாங்க. உடனே மத்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த படகுகளை மீட்டு கொடுக்கணும். இலங்கை அரசாங்கத்திலிருந்து மீன்துறை அமைச்சர் படகுகளை விடுவிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. மத்திய அரசுல விடுவிச்சு தரேன்னு சொல்றாங்க. இரண்டு அரசாங்கமும் அரசியல் பண்ணாம தமிழக மீனவரோட வாழ்வாதாரமா கருதி தமிழக மீனவருடைய வாழ்வாதாரமாகி அந்த படகுகளையும் இலங்கை கடற்படை வசம் உள்ள அந்த சிறையில் இருக்கிற மீனவர்களையும் உடனே மீட்டு தரணும்.